வணக்கம் நண்பர்களே. 2024ல் டிஎன்பிஎஸ்சி நடத்தின எல்லா எக்ஸாம்ஸ்ல இருந்தும் கம்பைல் பண்ண மேத்ஸ் கொஷின்ஸை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். ஒரு டாபிக் வைஸாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம ஏற்கனவே எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல அவங்க ஒரு 51 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் இன்டைரக்டையும் பார்த்துருந்தோம். ஏரியா டாப்பிக்கில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு சில டாப்பிக்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம். கரெக்டாக? இப்போ அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், கூட்டுத்தொடர் வரிசை. அந்த மாதிரி இன்னும் சிலர் வந்து சார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கிறதுலாம் நடத்துங்க அப்படின்னு இருக்கீங்க. ஆமாம், நம்ம கண்டினியூவாக ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம 2023 இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி டாபிக் என்னென்னவோ அது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அதில் நிறைய ஷார்ட்கட்லாம் சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த 2024 நடத்திருக்கிற டாப்பிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி 2023 கொடுத்துருக்கிறதையும் பாருங்க. ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கம்பாரிசன் கிடைக்கும். இந்த 2 வருஷத்துலையும் எவ்வளோ கொஷின்ஸாக ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. சரிங்களா? ஓகே, வாங்க இன்னைக்கான டாபிக்கு போயிடலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + and so on k கியூப் ஈக்குவல் டு 72,900 எனில் 1 + 2 + 3 + and so on k இன் மதிப்பு காண்க. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கியூப்ல நம்பர்ஸ் கொடுத்துட்டு நமக்கு கியூப் இல்லாமல் வெறுமனே நம்பர்ஸ் கேட்குறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1 கியூப் 2 கியூப் 3 கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கேட்கும்போது 1 2 3ன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டிருந்தாங்கன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆன்சர், அதாவது இந்த 72,900 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தா போதும். கரெக்டாக சொல்ல போனால் இதுக்கு ரூட் எடுத்தா போதும். இப்போ ரூட் எடுக்கும்போது கடைசியாக 2 ஜீரோ இருக்குன்னா என்ன வந்துடும் அப்படின்னா ஒரு ஜீரோ வந்துடும். 729 எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 729 வரும்னு பார்த்தா போதும். 22 ஸ்கொயர் பண்ணால் 729 வராது. ஏன்னா கடைசியாக 2 இருக்கிறதால 2 ஸ்கொயர் 4 தான் வரும். 370 இங்கே பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர் பண்ணால் 9 வருது சார். அப்போது 37 பண்ணால் வருமா அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. 30 ஸ்கொயர் பண்ணாலே என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 900 கிடைச்சிரும். அப்போ 37 அப்படின்னா 700 வராது. கரெக்டாக 30க்கே 900னா 37க்கு 900 விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக இதுவும் கிடையாது. 17 இருக்குமா அப்படின்னா 20 ஸ்கொயர் பண்ணாலே 400 தான். 20க்கே 400னா 17க்கு 400 விட கம்மியாக தான் இருக்கும். 700 வராது. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி 270. இது ஆன்சர்லேருந்து எப்படி கெஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக சொன்னது. இல்லை எனக்கு டக்குனு தோணல சார் அப்படின்னா 729 நீங்கள் டிவைட் பண்ணிகிட்டே வரணும். எந்தெந்த டேபிளில் டிவைட் ஆகுமோ அப்படி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நான் இப்போ 9 போடுறேன் அப்படின்னா 8 9 72 1 9 9, மறுபடியும் 9 வாய்ப்பாட்டில் போடுறேன் அப்படின்னா 9 9 81, 9 3ஆம் வாய்ப்பாட்டில் போடுறேன் அப்படின்னா 2 முறை 3. ஸோ 2 9க்கு பதில் ஒரு 9, 2 3க்கு பதில் ஒரு 3. ஸோ 9 3 27 இப்படின்ற முடிவுக்கும் வரலாம். நான் 9ஆல் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக 3ஆம் வாய்ப்பாட்டில் தொடங்கி கூட போடலாம். 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடு அப்படி யோசிச்சு கூட போடலாம். ஓகேவாம்மா? ஸோ டக்குன்னு ரூட் எடுக்க முடியலன்னா இந்த ஐடியா. இப்போ இங்கேயே உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே கியூப்ல சொல்லிட்டு 1 2 3 நம்பராக கேட்கவே ரூட் எடுத்தோம். சப்போஸ் ரிவர்ஸில் 1 2 3 நம்பராக சொல்லிட்டு கியூப்ல கேட்குறாங்க அப்படின்னா கொடுத்ததை ஸ்கொயர் பண்ணணும். ஏற்கனவே லாஸ்ட் இயர் கேட்குறப்போ கொஷின்ஸ் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ இன்னும் ஈஸி. கொடுத்த நம்பரை ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணால் போதும். அதாவது 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் போதும். புரியுதுங்களாம்மா? அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலையுமே நான் உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா? இப்போ இந்த மாடல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே என்ன நம்பர் சொல்கிறாங்களோ ஜஸ்ட் அதுக்கு ரூட் எடுத்தால் போதும். இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கொஷின் சொல்கிறேன் பாருங்க. 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + and so on + k கியூப் ஈக்குவல் டு 3600 எனில் 1 + 2 + 3 + and so on k ஈக்குவல் டு வாட்? இப்போ இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதே மாடல் தான் நான் 3600ன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா 1 + 2 + 3 + kவுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்ததா 2வது கேள்வி. அதே மாடல் பாருங்க. கியூப்ல கொடுத்துட்டாங்க. கியூப்ல கொடுத்துட்டு 1 2 3 4ன்னு கேட்டிருக்காங்க. வேற ஒன்றுமே இல்லை. அப்போ பாருங்க 44,100. 44,100க்கு என்ன பண்ணா போதும் அப்படின்னா ரூட் எடுத்தா போதும். அதே ஐடியா தான். 2 ஜீரோ இருக்கிறதால ரூட் எடுக்கும்போது ஒரு ஜீரோ வந்துடும். 441 எதோட ரூட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படி எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 21ஓட ஸ்கொயர். ஸோ ஆன்சர் 210. இது நீங்கள் ஆன்சர் ஈஸியாக வராதுன்னு சிலதை கெஸ் பண்ணுற முடியும். எப்படின்னா 2 ஜீரோ இருக்கு, ரூட் எடுக்கும்போது ஒரு ஜீரோ தான் வரணும். இந்த ஆன்சரில் பாருங்க 2 ஜீரோ இருக்கு. கண்டிப்பாக இது ஆன்சர் கிடையாது. இங்கே ஒரு ஜீரோ தான் இருக்கு, ஆனால் பெரிய நம்பராக இருக்கு 1. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 2 ஜீரோ இருக்கிறதால ஆன்சரில் கடைசியாக ஒரு ஜீரோ வரணும். இது கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 221 இதுவே நம்பர் பெருசு. 100 ஸ்கொயர் பண்ணாலே ரொம்ப தாண்டி போகும். 10,000லாம் தாண்டி. இப்போ 100ன்னு ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னாலே இதுக்கே நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 4 ஜீரோ வந்துடும். கரெக்டா? இப்போ 220 அப்படின்னா 200 ஸ்கொயர் பண்ணால் இன்னும் பெரிய நம்பராக கிடைக்கும் அப்படின்னும் போது அப்போ இதுவும் நமக்கு ஆன்சர் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம்.
நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா உங்களுக்கு? சரியா? ஸோ இது 2வது கேள்வி. அடுத்ததா 3வது கேள்வி பாருங்க. ஹவு மெனி இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். 2வது கேள்வியில் இன்னொரு ட்ரிக் ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. 441 வந்திருக்கு இல்லையா? இப்போது 12 ஸ்கொயர் பண்ணால் என்ன நம்பர் கிடைக்கும் உங்களுக்கு தெரியும். 12 ஸ்கொயர் பண்ணால் 144. 13 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 169. மேத்ஸில் ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். 12 ஸ்கொயர் பண்ணால் 144. இந்த 12 அப்படியே திருப்பி போடுங்களேன். 12 திருப்பி போட்டிங்கன்னா 21. 21 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த 144 திருப்பி போடுங்களேன். 441 அப்படியே வந்திருக்கும். அதே மாதிரி 13 ஸ்கொயர் பண்ணால் 169. இந்த 13 திருப்பி போடுங்களேன். 31 கரெக்டாக. இதை திருப்பி போட்டோம் அப்படின்னா 31. இந்த 169 169 திருப்பி போட்டோம் அப்படின்னா அப்படியே இந்த பக்கம் எழுதுங்க. என்ன கிடைக்கும்? 961. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. 12 திருப்பி போட்டால் 21, அதோட ஸ்கொயரை திருப்பி போட்டால் இதோட ஸ்கொயர் கிடைச்சிடும். 13 திருப்பி போட்டால் 31, அதோட ஸ்கொயரை திருப்பி போட்டால் இதோட ஸ்கொயர் கிடைச்சிடும். சரிங்களா? எல்லா நம்பருக்குலாம் அது மேட்ச் ஆகாது. நீங்கள் 14 ஸ்கொயர் 15 ஸ்கொயர்லாம் எடுத்தீங்கன்னா வராது. ஒரு சில நம்பர்ஸ்க்கு இப்படி வரும். அதில் இது ரெண்டும், ஏன்னா இங்கே கரெக்டாக அந்த 21 சொல்லவே ஞாபகம் வந்துச்சு. 21க்கு நீங்கள் வேல்யூ மெமரிலாம் பண்ண வேண்டாம். 12 ஸ்கொயர் தெரிஞ்சாலே போதும். அதிலிருந்து 21 ஸ்கொயரை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்ததா கேள்வி எண் 3. இதில் பாருங்க. 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 6084 கிடைக்கும்? இதுவும் அந்த கியூப் சொன்னது தான். டைரெக்டாக அந்த ஃபார்முலாவை எடுத்திருக்காங்க. இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சரை வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருக்கணும். இப்படி கியூப்ல வருது அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த சிறப்பு தொடர் வரிசை ஸ்பெஷல் சீரிஸ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கொஸ்டின் இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸ்பெஷல் சீரிஸை பற்றி, கூட்டுத்தொடர் வரிசையை பற்றி எல்லாம். நான் அதுக்கான லிங்க்கையும் உங்களுக்கு கீழே தரேன். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிடும். ஏன்னா டைரெக்டாக இங்கே வந்து பார்க்குறத விட இதோட ஐடியாஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். சரி, இப்போ இங்கே வருவோம். இந்த மாதிரி கியூப்ல இருந்தால் ஃபார்முலா என்ன அப்படின்னா n × n+1/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. n × n+1/2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ கீழே இருக்கிற ஒரு நம்பராக கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி பார்க்குறப்ப எந்த நம்பருக்கு 6084 கிடைக்குதோ அதுதான் ஆன்சராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ 14ன்னு எடுத்துக்கிறேன். 14 × 14 + 1 15/2. 1 2 7 2 14. 7ஐயும் 15ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 105. 105 ஸ்கொயர் பண்ணால் 6084 கிடைக்குமானா கிடைக்காது. 105 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 11025ன்னு வரும். அப்போது 14 ஆன்சர் இல்லை. அடுத்து 11 எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து 11 × 12/2. 1 2 6 2 12. 11 66. 66 ஸ்கொயர் பண்ணால் 6084 கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கிடைக்காது. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 6 36, 6 36, 72, 75, 7, 6 36, 43 கிடைக்கும். ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. 11ம் கிடையாது. 13 கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுவோம். 13 × 14/2. 1 2 7 2 14. 13 7 91. 91 ஸ்கொயர் பண்ணால் எப்படி இருந்தாலும் கடைசியாக 1ன்னு முடியறதால 1 தான் முடியும். எங்கே கூட நீங்கள் அந்த முடிவுக்கு வரலாம். 66 6 கடைசியாக 6 தான் முடியும். கரெக்டாக இங்கே 4ன்னு முடிஞ்சிருக்குன்றதால இதுவும் 91 ஸ்கொயர் பண்ணால் கடைசியாக 1 தான் முடியும். ஸோ இதுவும் கிடையாது. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் எதுவாக தான் இருக்கும்னா 12ஆக தான் இருக்கும். என்ன பாருங்க, 12 × 13/2. 1 2 6 2 12. 60 78 78 ஸ்கொயர். 78 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 6084 கரெக்டாக ஆன்சர் வருது பாருங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 12. ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்கிறது இதோட வேல்யூ 6084ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்கொயர் எங்கே எடுத்து போனீங்கன்னா ரூட் ஆகும், 2 பெருக்கல்ல கொண்டு போகணும், அதுக்கப்புறம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நம்ம அவ்வளோ பெருசெல்லாம் செய்ய வேண்டாம். இதே மாதிரி டக்குன்னு நம்பர் எடுத்து வந்து அப்ளை பண்ணி இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கூட, ஆனால் இதான் உங்களுக்கு ஈஸி. இப்போ எங்களாம் 105 நீ ஸ்கொயர் பண்ணிலாம் பார்க்கவே வேண்டாம். நீங்கள் 5 ஸ்கொயர் பண்ணால் கடைசியாக 5 தான் நிற்க போகுது. ஆனால் இங்கே என்ன நிற்குது, 4 நிற்குது. அப்போ இது கிடையாதுன்ற முடிவுக்கு நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். நம்ம சொல்ல வரது புரியுதா? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்ததா கேள்வி எண் 4. முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. இப்போ போன கொஸ்டினில் கொடுத்தது கணங்கள் 1 கியூப் 2 கியூப்ன்ட்டு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயல் எண்களுடைய கூடுதல், அதாவது 1 + 2 + 3 இந்த மாதிரி கூட்டினா கடைசியாக எண் வரைக்கும் கூட்டும்போது என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா 253. அங்கே பார்த்தா அதே ஐடியா தான். இங்கே என்ன ஃபார்முலானா n × n+1/2. அங்கே கியூபுக்கு சொல்லும்போது n × n+1/2 ஹோல் ஸ்கொயர்னு சொன்னோம். இங்கே ஹோல் ஸ்கொயர் வராது. இப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணி பார்ப்போம். கடைசியாக 253ன்னு வரணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போடலாமா? 22 × 23/2. 1 2 11 2 22 பெருக்கணும் அப்படின்னா 253. ஃபர்ஸ்ட் ஆன்சரே வந்துடுச்சு பாருங்க.
முடிஞ்சிச்சு. இப்போ போன கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து தான் நமக்கு டக்குன்னு முடிஞ்சிட்டு இருக்கும். முதல் 3 ஆன்சர் வரலன்றதால தான் அவ்வளோ தூரம் போட வேண்டியது. இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை போட்ட உடனே ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ 253 ஆன்சர் ஆப்ஷன் ஏ 22. நம்ம புரிஞ்சு முடியுதா? இதில் தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த ஃபார்முலாமா. ஆனால் இந்த ஃபார்முலாவும் கூட மெமரி பண்ண வேண்டாம். இந்த ஃபார்முலாலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, கொஷனில் எப்படி கொண்டு வந்து அப்ளை பண்ணுறது, என்னென்ன மாதிரிலாம் கொஷின் கேட்டால் எப்படி எல்லாம் ஆன்சர் பண்ணுறதுன்றதுக்கு எல்லாமே நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஒவ்வொரு டைப்புக்குமே இது நார்மல் இயல்களாக இருந்தால் என்ன, ஸ்கொயர் நம்பராக இருந்தால் என்ன, கியூபாக இருந்தால் என்னன்றது நான் அதோட பிளேலிஸ்ட்டையும் இல்லை அந்த வீடியோட லிங்க்ஸையும் கூட நான் கீழே தரேன். நீங்கள் அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த கொஷின்லாம் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளானது. சரியா? அடுத்ததா கேள்வி எண் 5. இதுவும் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய வீடியோ லிங்க்ல கொடுத்துருக்கிற கொஷின் தான். அதே கொஷின் தான் திருப்பி இந்த எக்ஸாம் லாஸ்ட் இயரும் கேட்டிருந்தாங்க. 2023லையும் 2024லையும் அதே கொஷினை கேட்டிருக்காங்க. ஒரு தாய் தன்னிடம் உள்ள ரூபாய் 207ஐ கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் 3 பாகங்களாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்பினார். அவற்றுள் இரு சிறு தொகைகளின் பெருக்கல் பலன் 4623. இதில் ஒவ்வொரு குழந்தையும் பெறும் தொகையினை காண்க. இதில் ஒரு 2-3 ஐடியாஸ் இருக்கு. எதை வேணாலும் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். முதல் விஷயம் 207 ரூபாயை பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்கிற 3 நம்பர் 64, 69, 74 இல்லை இங்கே 65, 69, 73 இது மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா 207 வரணும். இங்கே 207 வருதான்னு பார்க்கலாம், இங்கே 207 வருதா, இங்கே 207 வருதா, இங்கே 207 வருதான்னு பார்க்கலாம். இது ஒரு ஐடியா. ரெண்டாவது ஐடியா என்ன அப்படின்னா இதுக்கும் முன்னாடியே சொல்ல வேண்டிய ஐடியாவும் இதுதான். கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டுத்தொடர் வரிசையில் அமைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். கூட்டுத்தொடர் வரிசையில்னா டிஃபரன்ஸ் சேமாக இருக்கணும். அதாவது பாருங்களேன், 64 கூட 5 கூட்டினா 69, 69 கூட 5 கூட்டினா 74, இங்கே 65 கூட 4 கூட்டினா 69, 69 கூட 4 கூட்டினா 73, 4 நாளாக கூட்டியிருக்காங்க. 67 கூட 2 கூட்டினா 69, இது கூட 2 கூட்டினா 71, இது 68 கூட 1 கூட்டினா 69, 69 கூட 1 கூட்டினா 70. ஸோ எல்லாமே கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்குது. ஏபி கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. இந்த கண்டிஷன் ஓகே. 207 ரூபா வருதான்னு பார்க்குறேன். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாலும் பெரும்பாலும் இந்த இடத்துல அவங்க வந்துடுறது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வேணா ஒரு வாட்டி கூட்டி பார்த்துக்குவாங்க. கூட்டினீங்க அப்படின்னா 207 ரூபா வரது மாதிரி தான் எல்லா ஆன்சருமே கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ அந்த ஐடியாவும் முடிஞ்சு போச்சு. எல்லாமே 207 வந்துடுது. அடுத்ததா இங்கே பாருங்க, அடுத்த பாயிண்ட். உங்களுக்கு சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேயே தப்பு வச்சிருவாங்க. கூட்டுத்தொடர் வரிசையில் வராது, கூட்டினா 207 வராது. 2023 கேட்டதில் அப்படி தான் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஐடியாலாம் வரும்போது தான் மூணாவது ஐடியாவுக்கு வரும். சிறு தொகைகளின் அதில் 2 சிறு தொகைகளுடைய பெருக்கல் பலன். இப்போ கொடுத்துருக்கிறதுல 2 சின்ன நம்பரை பெருக்கனா இந்த ஆன்சர் வரணும். 4623 பாருங்க, 64, 69. அப்போ நான் உட்காந்து 64ஐயும் 69ஐயும் பெருக்கணுமா சார் அப்படின்னா அதெல்லாம் பெருக்காதீங்க. லாஸ்ட் நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 9 36. அப்போ கடைசியாக என்னன்னு முடியும்? 6ன்னு முடியும். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னு முடிஞ்சிருக்கு? 3ன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஆன்சர் கிடையாது. முடிஞ்சுதா? அடுத்து இங்கே வருவோம். இதில் சின்ன நம்பர் ரெண்டுத்தையும் இங்கே 5, இங்கே 9, 9 45. கடைசியாக 5ன்னு முடியும். இங்கே என்ன முடிஞ்சிருக்கு? 3. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. இங்கே வருவோம். 7 9, 7 9 63. கடைசியாக 3ன்னு முடியும். இங்கே 3 தான் முடிஞ்சிருக்கு. எதுக்கும் இந்த நம்பர் இருக்கட்டும். அடுத்த நம்பருக்கு வருவோம். 8 9 72. கடைசியாக 2ன்னு முடியும். ஆனால் இங்கே 3ன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான சரியான விடை. சரி சார், 2 நம்பர் இதே மாதிரியே லாஸ்ட்டாக 3ன்னு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அப்போனா உங்களுக்கு அந்த நம்பர் மேலே சொன்ன 2 இடத்துலையும் அடிபட்டு போயிடும். ஒன்று கூட்டினா 207 வராது, அப்படி இல்லைன்னா அது ஏபியில் இருக்காது. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு டவுட் வந்துருக்கும்ல, இப்போ முதல்லலாம் சொல்லிட்டு வந்தீங்க எல்லாம் வந்துடுச்சு, இங்கே 3 வந்துச்சு, வேற எங்கேயாவது 3 வந்தால் என்னன்னா அந்த நம்பர் நமக்கு இந்த 2 இடத்துலையும் அடிபட்டு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி சரிங்களா? ஸோ இந்த 3 ஐடியாஸ் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்டால் இதே மாடலில் வேற ஏதாவது கொஸ்டின் கேட்டால் கூட சரிங்களா? கூட்டுத்தொடர் வரிசை வச்சு அவங்க ஒரு அந்த 3 நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஐடியாஸ் அவங்க சொல்லியிருக்கிற லைன்ல இருந்து ஒவ்வொரு ஐடியாவாக எடுத்துக்கிட்டிங்கனாலே முடிஞ்சு போச்சு பாருங்க. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 6. ஒரு கூட்டுத்தொடரில் 4வது மற்றும் 7வது உறுப்புகள் முறையே 3a + 2d 4a + 4d இதில் 19வது உறுப்பு காண்க. இது மெத்தடாக போட்டோம்னா ரொம்ப பெருசு, அதே நேரம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடியதும் கூட. உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஐடியா ஞாபகம் வச்சிங்கன்னா முடிஞ்சே போச்சு. ஒன்றுமே இல்லை, ஈஸியான கேள்வி. 4வது உறுப்பு கொடுத்துருக்காங்க, 7வது உறுப்பு கொடுத்துருக்காங்க. 4வது 7வது, அதாவது 4 கூட 3 கூட்டினா 7, 7 கூட 3 கூட்டினா 10, 10 கூட 3 கூட்டினா 13, 13 கூட 3 கூட்டினா 16, 16 கூட 3 கூட்டினா 19. அவங்க கேட்டிருக்கிறது 19 தான் கேட்டிருக்காங்க. அதாவது முதல் நம்பர் அவங்க டிஃபரன்ஸ் 3 எடுத்தாங்க, நான் அடுத்தடுத்து டிஃபரன்ஸை 3 எடுத்துக்கிட்டேன். 19வது உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க. இங்கே ஃபஸ்ட்டு 3a, 7வதுக்கு 4a, இதுக்கு 3a, இதுக்கு 4a,
3 1 4, அப்போ அடுத்தது 4 1 5, 5 1 6, 6 1 7, 7 1 8. சொல்றது புரியுதா? இந்த அப்படியே அவங்க சொன்னதை 3 3 எழுதிட்டே வந்தேன். இப்போ அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறதுல இருக்கிற ஏவோட வேல்யூ எழுதுறேன். 3A 4A 5A 6A 7A 8A. ஏ முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி டி வாங்க. இது 2D, இது 4D. கரெக்டா? இது 2D, இது 4D. 2 4, அடுத்தது 6 8 10 12 முடிஞ்சான்னு பாருங்க. அப்போ 8A + 12D அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ இதுதான் இந்த கேள்வியில் அவங்க கேட்ட 19வது உறுப்பு. முடிஞ்சு போச்சு பாருங்க. இதுக்கு வேற மெத்தட்லாம் யோசிச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த ஐடியா தோணணும். இங்கே 4 இது 7 இந்த மாதிரி ஐடியாவுக்காக தான் நம்ம இந்த வீடியோஸ்லாம் பார்க்கறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, எழுதி பாருங்க, போட்டு பாருங்கன்றது. சரிங்களா? ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ 19வது உறுப்பு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களாமா? அடுத்த 7வது கேள்வி. ஆக்சுவலாக 2024 அவங்க இந்த ஏபி டாப்பிக்கில் மொத்தமே 7 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு சில நேரம்லாம் ரொம்ப நிறைய கேட்பாங்க. முந்தின வருஷம்லாம் கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 7 கேள்வியோட தான் நிறுத்திருக்காங்க. எல்லா கொஷின் பேப்பர்லையும் சேர்த்துமே. ஸோ அதோட கடைசி கேள்வி தான் இது. T20 21 22 30 = 0 என ஒரு கூட்டுத்தொடரில் அமைந்தால் பின்வரும் நோட்டில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு ஏபின்னு கொடுத்துட்டாங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ன்னு கொடுத்துட்டு கீழே இருக்கிறதுல எது தப்பு அப்படின்ட்டு. நல்லா பாருங்க. இது 20வது உறுப்பு. நான் உங்களுக்கு புரியறதுக்காக நம்பர் எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். 20 21 22 23 24 25 26 27 28 29 30. இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 0. அப்படின்னா என்ன அப்படின்னா இதுவும் ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு 15 அப்படின்னா இது -15 இருக்கும். இது -70னா இது +70 இருக்கும். கூட்டும்போது 0 ஆகிடும். 21ஐயும் 29ஐயும் கூட்டினா, 22ஐயும் 28ஐயும் கூட்டினா, 23ஐயும் 27ஐயும், 24ஐயும் 26ஐயும், இப்போ நடுவில் எது நிற்குது? 25. இப்போ இது எல்லா செட்டையும் கூட்டும்போது 0 வந்துடுச்சு. ஃபைனலாக ஆன்சர் 0 வரணும். அப்போ கண்டிப்பாக நடுவில் இருக்கிற இந்த 25 கூட்டினாலும் ஆன்சர் என்ன தான் வரும்? 0 தான் வரும். அப்போ இது கரெக்ட். ரைட்டாக தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? சரி, அடுத்தது 10 20 30 40 என்பது ஒரு கூட்டுத்தொகையை உருவாக்கும். ஆமாம் தான். எப்படி T 20 21லாம் வருதோ அதே மாதிரி தான். நீங்கள் டீலாம் பார்க்க வேண்டாம். 10 10 கூட 10 கூட்டினா 20 30 40 அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை உருவாக்கும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது தவறானது. அப்போ இது ஆன்சர் இல்லை. N1 + N2 15 TN1 TN2 0. ஆமாம். ஏன்னா இங்கே நல்லா பாருங்களேன். இது 20 30 20வது உறுப்பையும் 30வது உறுப்பையும் கூட்டினா என்ன வருதுன்னு சொல்லியிருந்தோம்? 50 வருதுன்னு தானே சொல்லியிருந்தோம். அப்போ கரெக்டாக 20 30 கூட்டினா 50. ஸோ N1 N2 கூட்டினா 50. அப்போ இது 50வது. அப்போ இது T50. கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் கூட்டும் போது என்ன கிடைச்சிடும் உங்களுக்கு அப்படின்னா 0. அப்படிதான் கூட்டணும் பாருங்க. 20 30வது உறுப்பு T20 T30 கூட்டினா தான் நம்ம 0 நிறுத்தோம். முதல் லைன்லேயே சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ இதுவும் கரெக்ட். அடுத்தது டி மிகையெனில் ஏவும் மிகையாகும். இதுதான் கரெக்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குன்னா டீயும் ப்ளஸ் நம்பர் ஏவும் ப்ளஸ் நம்பர்னா உங்களுக்கு இது எல்லாமே ப்ளஸ் நம்பராக கிடைச்சிடும். கரெக்டாக? 20வது இப்போ நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னால இது +15னா இது -15 இருக்கணும். அப்போ தான் நமக்கு கூட்டினா 0 வரும். இது +70 -70னா இது +70 இருக்கணும். ஸோ ரெண்டுமே இப்போ ஏவும் டியும் கூட்டல் அந்த மிகை என்ன ப்ளஸ் நம்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் ப்ளஸ்லேயே கிடைச்சிடும். ப்ளஸ்ல இருக்கிற 2 நம்பரை கூட்டும்போது நமக்கு 0 வராது. அப்போ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக என்னவா இருக்கணும்னா நெகட்டிவாக இருக்கணும். அதனால அவங்க சொல்லியிருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. ஸோ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. கேட்ட அந்த 7 கேள்வியில் இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. மீதி எல்லாமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி ஃபார்முலா ஓரியன்டாகவே கேட்டுட்டாங்க. சரிங்களாமா? ஸோ இதோட பேசிக் டைப்ஸையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோஸையும் பாருங்கள். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கொஷின்ஸோட இந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதோட PDF ஃபைல்ஸையும் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் இந்த கொஷின்லாம் உங்கள் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எழுதும் போது தான் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். முடிஞ்சால் அப்படி முடியல, அதுக்கான சுச்சுவேஷன் இல்லை, வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, இல்லை வீட்டில் குழந்தைங்க அதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி எழுதி பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னா அமைச்சிருக்கிற PDF-ஐ பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கொஷின்ஸை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக போட்டு பாருங்கள். ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது இந்த எல்லா டாப்பிக்ல இருந்தும் நீங்கள் சும்மா ஒரு 4 கொஷினாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், உங்களால் எக்ஸாமில் ஈஸியாக இது பண்ணுற முடியும். அதே மாதிரி டாபிக் வைஸாக இப்போ அவங்க எக்ஸாம் இதெல்லாம் வந்து 2024 கேட்டிருக்கிறது. கரெக்டாக? இப்போ இந்த 25ல் இது எல்லாமே தேவை. கண்டிப்பாக இந்த 2024 2023 கேட்ட ப்ராக்டிஸ் பண்ண அதே கொஷின்ஸ் தான் பெரும்பாலான கேள்விகள் 2025 குரூப் 4க்கும் வரும். அதே மாடலில் தான் வரும். அப்போ இது எல்லாத்தையும் நல்லா தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம அடுத்து 2025க்காக போட போகிற மாடல் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெருசாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்க வேண்டியது இருக்காது, கன்ஃபியூஸ் ஆகாது, எளிமையாகவே புரிஞ்சிடும். சரிங்களாமா? ஓகே, நாளைக்கு வேற ஒரு டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.